ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். சாதம், வெள்ளை சாதம் சுட சுட இருக்குது. அவரைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், மாங்காய் ரசம், தயிர், அப்பளங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிறதுல மாங்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. மாங்காய் ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு மாங்காயை வெட்டி வச்சுருக்கிறேன், அது எடுத்துக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் கொட்டிக்கலாங்க. பெருங்காயத்துண்டு சின்னதாக போட்டுக்கணுங்க. மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இது வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்குவோங்க. இப்போ வெந்துடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மத்து போட்டு இந்த மாங்காவையும் பருப்பையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. நல்லா வெந்திருக்கணும் பருப்பும் மாங்காவும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இதில் புளி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாங்காவோட புளிப்பு தான் இதுக்கு, இந்த ரசத்துக்கு புளிப்பு. மிளகு சீரகத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், பூண்டு கருவேப்பிலையும் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிட்டோம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டு கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டுக்குவோங்க. பூண்டும் கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே மிளகு ஜீரகம் மல்லி, வர கொத்தமல்லிங்க, அது இடித்து வச்சுருக்குறோம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோங்க. வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த மாங்காய் பருப்பு தண்ணியோட இதை நம்ம சேர்த்து விட்டுக்குவோங்க. ஒரு கலந்து விட்டுக்குவோங்க. மிளகு ஜீரகம் இடித்த மிக்ஸி ஜார்லேருந்து அது கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோங்க. எல்லாம் சேர்ந்து வந்தது உடனே நுரக்கட்டி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க. நுரை கட்டின உடனேவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி ஆஃப் பண்ணிட்டா மாங்காய் ரசம் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு